லகரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறதா அல்லது ஒரு மாயையை பாஜக ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. தேர்தலுக்கு முன்பாக திருச்செந்தூர் கோவிலுக்கோ அல்லது இந்து சார்ந்த கோவிலுக்கோ விஜய் அவர்கள் போகவில்லை. தேர்தலுக்கு பின்னர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வேலை தூக்கி பிடித்து சாமி தரிசனம் என்பது பாஜக ஏற்படுத்துகிற ஒரு இவிஎம் சதி அப்படின்னு சொல்ல முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அமெரிக்காவே இந்த இயந்திரத்தின் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தவில்லை. உலக நாடுகளெல்லாம் இந்த தயாரித்த நிறுவனங்கள் முதற்கொண்டு சொல்லுகிறது, தயாரித்த நாடுகளில் கூட வாக்கு சீட்டில் தான் ஓட்டு போடணுங்கிற விதிமுறைகளை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலே மட்டும் ஏன் இப்படி? அப்படின்னா அறிவியல் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா உயர்ந்திருக்கணுமே, ஏன் முன்னேறலை? இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக இந்த 2026 இருக்க போகிறதா? அதாவது விஜய்க்கு எங்கே ஓட்டு அதிகமாக கிடைக்குங்கிறத நான் ஆரம்பத்தில் வந்து என்னை போன்றவர்கள் சொல்கிறாங்க. அதாவது கன்னியாகுமரி, திருச்சி கிழக்கு தொகுதி கூடுதலாக தான் கிடைக்கும், ஜெயிக்க முடியாது திருச்சி கிழக்கு தொகுதி. அதே போல் கொங்கு மண்டலம், சென்னை பகுதி, இதுதான். ஆனால் இவர்கள் பெரிய அளவுக்கு ஒரு மாயையை ஏற்படுத்தி தேர்தலுக்கு பின்னர் விஜய் அவர்களை திருச்செந்தூர் கோவிலுக்கு போகச் செய்தது யார்? அதற்கு தேர்தலுக்கு முன்னர் விஜய் என்று சொல்லி கொண்டிருந்தவர் மதுரை மத்திய தொகுதி விஜய், கிழக்கு தொகுதி விஜய், வடக்கு தொகுதி விஜய், உசிலம்பட்டி விஜய், அந்த விஜய், இந்த தொகுதி விஜய் எல்லாம் சொல்லிவிட்டு திருமங்கலம் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் நெருங்குகிற வேளையில் வாக்காளர்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கிற பொழுது ஜோசப் விஜய் என்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாக்குகளை குறிவைத்து தூக்க வேண்டும், கிறிஸ்தவ வாக்குகளை பெற வேண்டும். இந்த அஜெண்டா தான் பாஜக விஜய்க்கு கொடுத்துருக்கிறது. விஜய் லண்டனில் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை பதுக்கி விட்டார். அப்போ அந்த பல ஆயிரம் கோடி சொத்துக்களை மீட்டு அரசு கஜானாவில் வைத்து விடுவோம், இல்லைன்றால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நீ போக வேண்டியது ஜெயிலு, திகார் ஜெயிலு தான் போகணும். அரசியல் கட்சி ஆரம்பி, நாங்கள் சொல்கிறத கேளு. பாஜக கொடுத்த அஜெண்டா இதுதான். நான் ஆரம்பத்தில் வந்து சொல்கிறேன், விஜய் பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் தான். இப்போ உதாரணத்துக்கு பல பகுதியில் சீமானுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள், திமுகவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது விருப்பம் இல்லாது, இது வந்து சந்தர்ப்பவாத ஓட்டுகள் தானே ஒழிய இது நிரந்தர ஓட்டுகள் அல்ல. இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது, தாவேகாவுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பட்டாளம் தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமானால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை. இவிஎம் மிஷினில் ஏதோ கை வச்சு ஏதோ செஞ்சுட்டாங்க. விஜய் போகிறாரு, அடுத்து எடப்பாடி மனைவி போகிறாங்க. ஒவ்வொருத்தராக திருச்செந்தூருக்கு படையெடுப்பதற்கான சூழ்நிலை என்னன்னா, ஏதோ ஒரு மாயை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர் விஜய். விஜய்க்கு வேறு வழியே இல்லை. விஜயோட மானசீகமான அவருடைய திரிசா அவர்கள் அமித்ஷாவை சென்று சந்தித்ததாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அப்போ இதோ ஒரு மிகப்பெரிய சதி வேலைகளை செய்து தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம கால் பதிக்க முடியாது. எக்காலத்திலும் பாஜக நம்ம கால் பதிக்க முடியாது. விஜய் மூலியமாக ஒரு திராவிட கட்சியை விழுங்கி, அதிமுக என்ற ஒரு கட்சியை விழுங்கிவிட்டு விஜயை உள்ள களத்தில் இறக்கி கொண்டு வந்து அப்படி சதிவேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தாவேகா கட்சி விழுங்கி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே பாஜக இடுப்பவர்களையும் முழுங்கிருச்சு, அது கீழே உள்ளதா தாவேகா முழுங்குது. இதுதான் உண்மை. நான் கேள்விப்பட்டவரை தாவேகா கட்சி கன்னியாகுமரி பகுதியில் 2வது இடத்தில் அதிகமாக வரும். 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும். 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படவில்லை என்பதற்கு ஆதாரம் இல்லை. தள்ளப்பட்டது என்பதற்கு ஆதாரம் 2024 எம்பி தேர்தலில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் சில தொகுதிகளில் 4ஆம் இடத்திற்கு கூட தள்ளப்பட்டது. 3ஆம் இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்தது. அதிமுகவை சார்ந்தவர்கள் திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுகவுக்கு ஒதுக்கலைங்கிறதுனால பெரும்பாலானவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள். அப்படியான சூழலும் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுகவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அதிமுகவை சார்ந்தவர்கள்
தாவேகாவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள் தாவேகா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சந்தர்ப்பவாத ஓட்டுகள் தான் இந்த 2026 பலருக்கும் கிடைத்திருக்கிறது. இது நிரந்தரமான ஓட்டு வங்கி அல்ல. பாஜகவினுடைய ஒட்டுமொத்த சதியிலே சில நாசக்கார வேலைகள் நடந்திருக்கிறது. அது என்னங்கிறது தெரியும். கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் வெளியாகும். இந்த நாட்டில் 13 பேர் தான் எலுமினாட்டியாக இருந்து கொண்டு ஒரு நோய்க்கு அந்த கால்ரா இருந்துச்சா அதுக்கு சிக்கன் குனியா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு புது பேர் வைப்பாங்க. ஆனால் மருந்து வேறு பேர் மாற்றிடுவாங்க. ஆனால் நோய் தன்மை ஒன்று தான். இந்த எலுமினாட்டிகள் தான் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாட்டையும் எந்த கட்சி ஆளணும் யார் ஆளணுங்கிறத முடிவு பண்ணி சில வேலைகளை செய்வாங்க. அதற்கான எல்லா அஜெண்டாவையும் பின்புலத்தை ஏற்படுத்துவாங்க. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் பாஜக வெற்றி பெறுது, தமிழ்நாட்டில் வெற்றி பெறலை. அப்போ மிஷினில் கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு திமுக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திமுக அது ஒரு புரட்சியை கிளப்பாதில்ல. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை ஒரு 2 சீட்டு கொடுக்குறது மாதிரி பண்ணிடுவாங்க. அதே போல் தாவேகா கட்சிக்கு ஒரு 6-7 சீட்டு கொடுக்குறது மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. கூட்டணி ஆட்சியை உருவாக்கணும். தாவேகாவுக்கு 11 தொகுதிங்க. விஜய் அதுக்கான 40 சீட்டு ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி அவர் வேட்பாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்கார். ஆக இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை, இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு நாசக்கார வேலைகளை பாஜக செய்ய துணிந்து விட்டது. தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களும் சரி விழித்து கொண்டு எங்களுக்கு மிஷினில் ஓட்டு போடும் நிலைமை வேண்டாம், எங்களுக்கு வாக்கு சீட்டில் நாங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நாசக்கார வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாசக்கார வேலைகளை மாற்ற நாம் ஒற்றுமை தேவை, விழிப்புணர்வு தேவை. இயந்திரம் வாக்கு வேண்டாம், சீட்டிலே எங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான உரிமைகளை தாருங்கள் என்று ஒரு புரட்சி கிளம்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டு மக்களும் நியாயமான தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 92%, 90% இப்படிலாம் ஓட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மாயை ஏற்படுத்தி விஜயை திருச்செந்தூர் கோவிலுக்கு தேர்தலுக்கு பின்பு போக வச்சு திருச்செந்தூர் முருகன் அருளால் இந்த சம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்லி இந்து ஒரு மாயையை கொண்டு பாஜக விஜயை களத்தில் இறக்கி கிறிஸ்தவ ஓட்டுகளை பிரிக்க வைத்து திமுக ஆட்சியை கவிழ்க்கணும். திமுக ஆட்சி கவிழ்க்கணுங்கிற தாண்டி தமிழ்நாட்டில் பாஜக காலணும். அது முடியாத அதை விஜயை வச்சு விஜயனுடைய முதுகில் தொத்தி மறைமுகமாக தொத்தி இந்த வேலைகளை செய்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னும் பார்ப்போம். விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்த தேர்தலையாவது இயந்திரம் வேண்டாம், ஓட்டு மிஷின் வேண்டாம், ஓட்டு சீட்டில் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்ற ஒரு புரட்சியை நாம் மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.